பூண்டு தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது சாதத்து கூட, சப்பாத்தி, இட்லி, தோசை எது கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இப்போ முழுசாக உரித்த பூண்டு வந்து நான் ஒரு 2 கப்பு எடுத்திருக்கேன். 1 கப்பு அப்படியே வச்சுக்கலாம், 1 கப்பு வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அதேமாதிரி 1/4 கப் வந்து புளியும் ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது நான் ஒரு பேன் வச்சு ஒரு 100 கிராம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு கடுகு போட்டு நல்லா பொரியட்டும்னு சொல்லிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் முழுசாக இருக்க பூண்டை வந்து இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பூண்டையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் புளியை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதங்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் தூள் சேர்த்துட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு நான் 1 ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஏன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டோன்னா நம்மளுக்கு பூண்டு தொக்கு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.